வணக்கம் பியூனஸ் நேயர்களே. சில பேர்கிட்ட வந்து நம்ம இந்த நின்றுக்கிட்டு இன்டர்வியூ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கேட்குது. அதனால இந்த சோஃபா அரேஞ்ச் பண்ண சிபிராஜ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா சௌரியமாக வேற ஏதாவது என்ட்ரி கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டீங்களே, சௌரியமாக இருக்குது. ப்ளஸ் பக்கத்தில் உட்காந்தும் போது பெருசாக மேட்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு அப்பா கிட்டேருந்து வந்த ஒரு பரிசு ப்ளஸ் ஒரு நல்ல குடுப்பனையும் கூட. ஹைட்டுன்றது டெஃபினட்டாக நீங்கள் வேறு ஹீரோயினே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. போக்கிரி ராஜா அதில் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஹேர் ஸ்டைல், ரொம்ப அழகாக சூட் ஆயிருக்கு உங்களுக்கு. ப்ளஸ் ஒரு கண்ணு வேற கலரில் இருக்கு. நோட்டீஸ் பண்ணீங்களா? ஆமாம், அதெல்லாம் பண்ணாமையா அதில் பயங்கர ஒல்லியாக இருந்து கொஞ்சம் ஒரு டிரான்சிஷன் மாதிரி இருந்துச்சு. அது அதுக்காக ஏதாவது இல்லை, இப்போ வெயிட் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் நான் நார்மலாக அது சம்டைம்ஸ் நிறைய பேர் வந்து திடீர்னு வெயிட் போட்டுருவாங்க, படத்துக்காக போட்டேன்னு சொல்லி மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. திடீர்னு வெயிட் குறையும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஹெல்த்தியான வெயிட் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குவேன். அது சில சம்டைம்ஸ் கூடும் குறையும் அதெல்லாம் இருக்கும். அந்த கெட்டப்பில் வந்து எனக்கு அஃப்கோர்ஸ் ஒரு பக்கம் அந்த லாங் ஹேர் கிட்டத்தட்ட ஒரு 3 months டைம் எடுத்து க்ரோ பண்ணியிருந்தேன். அண்ட் ஒன் மோர் திங் வந்து அந்த வேஷ்டி, அது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் என்னோடய கெரியரில் வேஷ்டி சட்டை கட்டி ஒரு படம் பண்ணுறது வந்து போக்கிரி ராஜா தான் ஃபஸ்ட் டைம். எல்லாத்தையும் மீறி இதில் என்னோடய கேரக்டர் நேம் வந்து கூலிங் கிளாஸ் குணா. ஓகே. ஸோ என்னன்னா விதவிதமான கூலிங் கிளாஸ் போட்டு வருவான். அது அவனுக்கு பிடிச்ச ஒரு விஷயம். பட் அந்த கூலிங் கிளாஸ்ங்கிற விஷயம் வந்து இவனுக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு மேட்டருக்காக உதவுது. இல்லை, இதில் ஷூட்டிங்கில் அன்சிக்காவராக இருப்பாங்க. நம்ம கண்ணாடி போட்டால் எங்கே பார்க்குறங்கிறத தெரியாது. சூப்பர் சார். இப்போ வந்து இது வந்து ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஒரு வேக்கியான வில்லன் அப்படின்றது மட்டும் புரியுது. வில்லனுக்கு வந்து இதுக்கு மேலே ஒரு ரெஃபரன்ஸ் தேவையில்லை. தகப்பனார் வந்து ஒரு சிக்னேச்சர் வில்லனா உள்ள வந்து அதுக்கப்புறம் பண்ணாத ரோல் கிடையாது. எப்போ வில்லன் கொடுத்தாலும் இன்னும் ஆர்வத்தோட எடுத்துட்டு பண்ணுவார் சத்யராஜ் சார். ஸோ இப்போ இந்த படத்தில் அந்த வில்லனுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ன்றது எங்கேயாச்சும் இல்லை? ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுங்கிறது எதுவும் இல்லை. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொல்கிற மாதிரி இது அந்த ஒரு ரெகுலர் வில்லன் அப்படிங்கிற அந்த ஒரு டேர்மில் இதை வந்து நீங்கள் கொண்டு வந்துட முடியாது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இன்னொரு ஹீரோ மாதிரி தான் இருக்கும். ஹீரோ வித் ஒரு நெகட்டிவ் ஷேட்னு சொல்லலாம், இல்லை ஒரு லவபிள் வில்லன்னு சொல்லலாம், இல்லை வில்லனிக்கு ஹீரோன்னு சொல்லலாம், ஹீரோய்க்கு வில்லன்னு சொல்லலாம். நீங்கள் அதை எப்படி வேணாலும் டேர்ம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ், இந்த படத்துக்கு என்ன ஸ்கோப்பு, இந்த படத்தோட மார்க்கெட் வைபிலிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிப்பீங்களா ஒரு படம் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி? ஸோ இதில் வந்து அது எல்லாமே டிக் மார்க் அடித்ததுனால தான் இதில் நடிச்சிருக்கீங்க. பட் இப்போது நாணயத்தில் ஒரு மாதிரியான ஒரு வில்லன், அப்புறம் இதில் வந்து என்ன மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஷேடு கிடச்சி ஒரு காமெடின்னு இருக்குது. ஓகே. பட் ஒருத்தரோட அந்த நடிப்புக்கான தாகத்தை வந்து இந்த படம், உங்களோட நடிப்புக்கான தாகத்தை இந்த படம் எவ்வளோ பூர்த்தி செஞ்சிச்சு? அந்த லோக்கலாக ஒரு கேரக்டர் இறங்கி பண்ணும்போது தான் வந்து அது மக்கள்கிட்ட வந்து பயங்கரமாக போய் ரீச் ஆகும். அண்ட் நீங்கள் கேட்கல, இதில் நான் வந்து எந்த ஒரு ஹோம்ஒர்க் எதுவுமே பண்ணல. ஏன்னா டைரக்டர் வந்து அவர் வந்து அவ்வளோ தெளிவாக இருந்தார். ஸோ கதை சொல்லும் போது நடித்து காட்டும் போது வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், ப்ரோ நீங்கள் வந்து பிளாங்காக செட்டுக்கு வந்துடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் நானும் பண்ணேன். இன்ஃபேக்ட் ஒரு 2-3 நாள் ஷூட் போனதுக்கப்புறம் நான் சீன் பேப்பர் பார்க்குறது கூட விட்டுட்டேன். அங்கே போய் அவர் சொல்கிறத வந்து அப்படியே பண்ணிட்டு வந்துடுவேன். ஓகே. இப்போது ஜீவா சாரும் நீங்களும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது கதையை பொறுத்தவரை. 2 பேருக்குள்ள ஒரு விதமான மோதல் இருக்குன்றது தெரிய வருது. பர்சனலாகவும் ஒரு நல்ல ஈக்குவேஷன். உங்கள் அந்த யங் கிராப் ஆஃப் ஆக்டர்ஸே வந்து கடுப்பேற்றுற அளவுக்கு செல்ஃபி எடுத்து போட்டு செம்ம ஜாலியாக கிரிக்கெட் விளாண்டு எங்கே போனாலும் ஊர் சுற்றிட்டு, விச் இஸ் வெரி கிரிக்கெட் நான் ஆட மாட்டேன் அந்த செட்டு ஒரு. ஆமாம். ஸோ விச் இஸ் வெரி நைஸ்னு வச்சுக்கோங்களேன். பட் நிஜமாவே வந்து இந்த ஹீரோயின்ஸ் வந்து 2 ஹீரோயின் ஒரே படத்தில் நடித்தா சண்டை போட்டுக்குவாங்கன்னு ரொம்ப நாளாக ப்ரெஸ்ஸில் அது ஒரு செலபிளாக பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு 2 கான்டெம்பரரிஸ் சிபிராஜ் அண்ட் ஜீவா இப்படின்னு 2 பேர் வந்து ரொம்ப நாள் பழக்கம் இருந்தாலும் ஒரு படத்தில் நடிக்கும்பொழுது என்ன மாதிரியான ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்கும்? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி ஜீவாவும் நானும் வந்து ஆல்மோஸ்ட் சேம் டைமில் சினிமாவில் என்ட்ரு ஆனோம். அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆசை ஆசையா, என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஸ்டூடெண்ட் நம்பர் 1, ரெண்டுமே வந்து 2003 ஃபெப். 2 படமே ஃபெப்ல ரிலீஸ் ஆன படங்கள் தான். ஒரு 1 வீக் கேப்பில் வந்திருக்குன்னு வைங்களேன். ஸோ அப்போ இருந்தே நல்ல பழக்கம். எப்பயுமே நம்மளை விட சீனியர் ஹீரோஸ், நம்மளை விட கொஞ்சம் பெரிய ரேஞ்சில் இருக்க ஹீரோஸ் கூட நம்ம சேர மாட்டோம். ஸோ 2 பேரும் ஒரே டைமில் என்ட்ரு ஆகிருக்கும்போது நானும் அவரும் சேர்ந்து நிறையா வந்து ஹேங் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படிலாம். ஸோ வந்து அப்போ இருந்தே ரொம்ப க்ளோஸ். இந்த படம் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது யார் இன்னொரு ஹீரோன்னு கேட்டப்போ ஜீவான் சொன்னார் டைரக்டர். அப்போ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா சுத்தமாக ஒரு ஈகோ இல்லாத ஒரு பர்சன், ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன். சார் ஊர் அப்படிப்பட்ட ஊர் பொதுவாகவே ஒரு பேசிக் லெவல் ஆஃப் நக்கல் குசும்பு இருக்கும். ப்ளஸ்
பை ப்ராடக்ட் ஆஃப் திரு சத்யராஜ் அவர்கள் போது அது கூடயே கவுண்டமணி சார்லாம் சின்ன வயசுலேருந்து நீங்கள் நேரில் பழகின ஒரு ஆள், ப்ளஸ் உங்களுக்கு இயல்பாகவே ஒரு டைமிங் இருக்குது. கோவை பிரதர்ஸ்லாம் எனக்கு சில டைமிங்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு லோக்கலால் இறங்கி கலாய்க்கிற ஒரு வில்லன் அப்படின்னும் போது, ஒரு வில்லனுக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு தெரியும் என்னென்னா, படம் தோத்தா கூட வில்லனோட கேரக்டர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தப்பாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் வாட் எவர் த ஃபில்ம் இஸ், ஒரு வில்லனால டெஃபினட்டாக ஷைன் பண்ண முடியும் ஒரு கேரக்டரைசேஷன் நல்லா இருந்துச்சுன்னா. ஸோ இதில் வந்து ஹீரோவை போட்டு பாடாப்படுத்துகிற மாதிரி, இல்லை ஒரு போட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு டார்ச்சர் பண்ணுற மாதிரி. யூஸ்வலாக வந்து அதான் வில்லன் வந்து எப்போதும் ஹீரோவுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பான். கிளைமேக்ஸில் வந்து திரும்ப அது ரிட்டாலியேட் ஆகும். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுகமாக தன்னை அறியாமல் ஹீரோ வந்து ஜீவா வந்து எனக்கு டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ வந்து இந்த ஹன்சிகான்றவங்க ஆக்சுவலாக ரொம்ப பாவங்க. அவங்கள எந்த படம் நடித்தாலும் அந்த ஹீரோஸ்லாம் போட்டு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி எப்போ பார்த்தாலும் கிண்டல் அடிச்சு கேலி பண்ணி எப்போ பார்த்தா ஜீவாவே அவங்களை கடிக்கிற மாதிரி. அது காஜல் அகர்வாலோ அவர் நிறைய பேரோட ஃபோட்டோ எடுத்து போடுறாரு, அதனால தெரிய மாட்டேங்குது. ஹன்சிகாவையும் பாடம் எடுத்துருக்காரு. அவங்க கூட நீங்கள் வந்து உங்களை கூட ஏதோ ப்ராங்க் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டோம். இல்லை நீங்கள் யாருன்னு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அவங்களால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியல, ஏதோ ஒரு ஒன்று நடந்திருக்குன்னு இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகலை. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறப்போ என்னன்னா வந்து நீங்கள் டிசைன் பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்டில்ல வந்து நான் சென்டரில் நிற்பேன், இந்த பக்கம் ஜீவா, இந்த பக்கம் ஹன்சிகா நிற்பாங்க. ஸோ நார்மலாக ஃபோட்டோ ஷூட்டுங்கிறது எப்படின்னா நம்மளை அந்த ஃப்ரேமில் நிற்க வச்சுருவாங்க, நம்ம வெரைட்டியாக அதை பண்ணுவோம் இல்லையா. ஸோ என்னன்னா கான்செப்ட் என்னன்னா, நான் நடுவில் இருக்கிறேன், இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன இடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ என்னன்னா வந்து ஹன்சிகா வந்து நல்லா இடிச்சிட்டாங்க, என்ன இடிச்சுட்டு அந்த ஸ்டில் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஏய் சாரி யார் அப்படின்னாங்க. எனக்கு வந்து ஏமா சாரி எல்லாம் சொல்கிறேன், தேங்க்யூ, நான் தேங்க்யூ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சார், இப்போ எதை நோக்கி போயிட்டுருக்கீங்க ஃபிலிம் கேரியர் பொறுத்தவரை? என்ன மாதிரி படங்கள்லாம் சைன் ஆகிட்டு இருக்கு? ஜாக்சன் துறைக்கு ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறீங்க, அதுவும் சொல்லிடுறேன் இப்போயே. அது அந்த டீசரு அந்த லுக்கே வந்து சூப்பர், சான்ஸே இல்லை. அந்த இது வேற உங்களுக்கு சூட் ஆச்சு. ஸோ ஆமாம். ஸோ இப்போ என்ன மாதிரி ஹவுஸ் யுவர் கேரியர் ஷேப்பிங் அப்? இப்போ நான் என்னங்கிறது எனக்கே தெரியாது. ஒரு படம் நாயகில் ஜாக்கிரதை ரிலீஸ் ஆகி நல்லா ஒரு ஹீரோவாக சக்ஸஸ் கிடச்சிருக்கு. அண்ட் ஆஃப்டர் நாயகில் ஜாக்கிரதை இந்த போக்கிரி ராஜா படம் வந்து எனக்கும் சரி அந்த மொத்த டீமுக்கு எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி பயங்கர பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு எல்லா சைடில் இருந்தும். ஸோ என்னென்னா வந்து இப்போ நான் வந்து இல்லை நான் இனிமேல் நான் ஆக்ஷன் தான் பண்ண போகிறேன், இல்லை நான் வந்து காமெடி ஓரியன்டு தான் பண்ண போகிறேன், நான் வந்து இப்போதைக்கு நான் வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே மாட்டிக்க நான் விரும்பலை. ஏன்னா ஒரு 10 படம் பண்ணால் தான் வந்து என்கிட்ட எது ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், ஃபஸ்ட்டு என்ன பிடிக்கணும், அதுக்கப்புறம் வந்து என் ஆடியன்ஸுக்கு என்கிட்ட என்ன பிடிக்குதுங்கிறது எனக்கு தெரியணும். அதுக்கப்புறம் தான் வந்து சரி நம்ம ரூட் இதுங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். வெரி நைஸ். நான் வந்து சத்யராஜ் சார் வந்து ஜீன் ஹேக்மேன் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு பர்சனலாக வந்து ஒரு ரஜினி, கமல் அதெல்லாம் வந்து ஒரு லீக் அப்படின்னா, சத்யராஜ்ன்றது ஒரு தனி லீக். அது நீங்கள் இங்கே இருக்கிறதுனாலலாம் நான் சொல்லணும்னு எனக்கு அவசியமே இல்லை. மை ரிகார்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் சத்யராஜ் சார் வந்து மெஷரே பண்ண முடியாது. நான் எந்த வட்டத்துக்குள்ளேயும் சிக்காத அது ஒரு அலை, அந்த அலையை கட்டுப்படுத்தி யூஸ் பண்ணிக்கிட்டா அந்த டைரக்டர் புத்திசாலி. ஸோ அப்படி ஒரு எக்ஸாம்பிள் வீட்டில் இருக்கும்போது என்ன ஒரு இன்செக்யூரிட்டின்னு சொல்ல மாட்டேன், ஒரு பக்கம் ஒரு வெறியும் இருக்கும், இன்னொரு பக்கம் என்னடா இருந்தாலும் நமக்கு மேலே பிஸியாக இருக்காரு, எப்போ பார்த்தாலும். இன்றைக்கும் வந்து துல்கருக்கு போட்டியா மம்முட்டி சார் படங்கள் பண்ணிட்டு தான் இருக்காரு. சத்யராஜ் சார் வந்து ஒரு லெவலில் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எல்லா லாங்குவேஜ்லையும் போட்டு. ஸோ கட்டப்பா வந்து முக்கியமான மேட்ரு. கட்டப்பா ஏன் பாகுபலி கொண்டாடுறது மட்டும் தெரியாது, தெரிஞ்சாலும் சொல்ல முடியாது. ஆஹா, அப்போ தெரிஞ்சிருக்கேன். நம்ம இன்டர்வியூ அப்புறம் மீட் பண்ணுவோம். தெரிஞ்ச ஒரே ஆள் என்னோட 2.5 வயசு பையன் தான், தீரன். அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்ககிட்ட மட்டும் அப்பா சொல்லியிருக்காரு, ஸ்கூல்ல இருந்து அவனை பிக்கப் பண்ணும்போது. அவன் நல்லா பேசுவான், ஆனா என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். இப்போ இது அப்பா கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி தான், பட் இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கலாம். அந்த மணிவண்ணன் சார் எவ்வளோ மிஸ் பண்றாரு? ஐயோ, அது வந்து ஒரு ஆக்டருக்கு, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ஒரு பக்கம். ஏன்னா வந்து அவர் பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து வந்து அப்பாவும் மணிவண்ணன் சாரும் வந்து ஒரே டைமில் சினிமா என்ட்ரி ஆனவங்க, ஒரே டைமில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருந்து வளர்ந்தவங்க. யூஸ்வலாக இன்றைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டரும் ஹீரோவும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுவாங்க, அந்த படம் ஹிட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வேறு பாத்தில் போயிடுவாங்க, அவங்கவுங்க கெரியரில் வந்து எப்படி மேலே போகலாங்கிற அப்படி தான் போகும். பட் அப்பா மணிவண்ணன் சாரை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க பிகினிங் ஸ்டேஜஸ் ஒரே டைமில் ஹிட்டு கொடுத்து அந்த ஒரு காம்பினேஷன் வந்து உடைக்க முடியாத ஒரு காம்பினேஷன் தான் இருக்குது. லெஜெண்டரி. ஆமாம். ஸோ ஒரு பர்சனல் லெவல்லையும் சரி, இப்போ ஒரு மணிவண்ணன் சார் வீட்டில் வந்து அவங்க ஃபேமிலி எல்லாருமே, அவங்களோட டாக்டர் வந்து ஜோதி வந்து என்னோட கிளாஸ்மேட் ஸ்கூலில். ஸோ ஒரே ஸ்கூல், அந்தளவுக்கு வந்து க்ளோஸ். அவங்க வந்து என்னோடய கிளாஸ்மேட். அவங்க செகண்ட் ரகுன்னு சொல்லிட்டு அவங்க சன்,
அவர் என்னோட ஸ்கூல் ஜூனியர், இன்றைக்கும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. ஸோ ஒரு பர்சனல் லெவலில் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. அட் த சேம் டைம் வந்து ஒரு சத்யராஜ்ங்கிற ஒரு நடிகரை உருவாக்குனது வந்து அவர் தான். கண்டிப்பாக தொடர்ச்சியாக நிறைய நல்ல படங்கள் சைன் பண்ணுங்க, பிஸியாகவே இருங்க. இதே மாதிரி அப்பப்போ இன்டர்வியூ எங்களுக்கும் டைம் கண்டிப்பாக நம்ம போக்கிரி ராஜா டெஃபினட்டாக ஷுட் ஆட் அ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் டு யுவர் கேரியர் கிராஃப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஆஸ் அ ஃபேமிலி யுவர் வெரி இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரிக்கு கீப் இன்ஸ்பைரிங். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு பிஹைண்ட் வுட்ஸ்க்கும் உங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். இது எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் எல்லாருக்குமே எங்கள் கெரியரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். ஜீவாக்கும் அவரோட 25வது படம், எனக்கும் ஒரு நாய்கள் ஜாக்கிரதைங்க ஒரு பிரேக்குக்கு அப்புறம் வர படம். ஐ மீன் டைரக்டர் ராம் பிரகாஷ் ராயபாக்கு தமிழுக்கு ஒன்றை எழுதுவோம் அந்த ஒரு ஃபஸ்ட்டு படமே ஒரு நல்ல படம் கொடுத்த ஒரு டைரக்டர். ஸோ அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த படத்தை பற்றி அதாவது இந்த ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஐ மீன் என்ன எதிர்பார்த்து போகலான்னா 2 விஷயம். ஒன்று, இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து எனக்கு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுங்கப்பா, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும் தான் நாங்கள் படம் பார்ப்பேன்னு நினைக்கிற ஆடியன்ஸுக்கும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டெல்லாம் இது வேணாம் பாஸ், நான் கொடுக்குற 120 ரூபாய்க்கு வந்து என்னை ஜாலியாக சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்கிற ஆடியன்ஸுக்கும் இந்த படம் பிடிக்கும். ஸோ தியேட்டர் போய் பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். விஜயகாந்த் எவ்வளோ திட்டு வாங்கியிருக்காரு உங்ககிட்ட, ஆனால் அடிக்கிற பழக்கம் விஜயகாந்துக்கு வந்தது இவர்கிட்ட இருந்தான். இது இந்த மேடையில நான் சொல்லணும். விஜயகாந்த் அவ்வளோ பயப்படுவார் இவரை பார்த்து. இவர் பட்டு பட்டுன்னு அடிப்பாரு. நான் இப்போ அவரை சமீபத்தில் விஜயகாந்தை பார்க்கும்போது அடாடா இது எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சா இப்போதானே வந்தது சார், இங்கேருந்து தான் வந்தது இருக்குது. பரவாயில்ல, இன்னைக்கு சாயந்தரம் பரபரப்பாக இருக்காரு உங்க ஹீரோ. ஸோ அதனால நீங்க சிஎம் சொன்னனால நாளையிலேருந்து பரபரப்பாக இருப்போம். ஏன்னா கிட்டத்தட்ட 8 பேர் அதுக்கு போட்டி போடுறாங்க. பேச தெரிஞ்சவங்க, பேச தெரியாதவங்க, இவங்க பேசவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சிஎம்மா போட்டி போடுறாங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து அதையும் பார்ப்போம். தமிழ்நாட்டு மக்கள் நல்ல மக்கள் சார், நல்ல அறிவாளிங்க. எவ்வளோ சூடு போட்டாலும் சரி சரி அப்படிம்பாங்க. அது வந்து மாற்றவே முடியாது. அதுவும் நம்ம பார்ப்போம் சார். இருந்தாலும் இன்னைக்கு உங்கள் படத்தோட ட்ரெய்லருக்கு என்னை கௌரவிச்சு என்னை அழைத்து இந்த ட்ரெய்லரை வெளியிட்ட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. உண்மையிலே இட்ஸ் ரியலி நைஸ். நான் வந்து சும்மா இது பெருமைக்காக சொல்ல